நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு புதன் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். 31/7/2026 அன்று முதல் உங்களுக்கு இரண்டாம் அதிபதி 3வது வீட்டில் செல்கிறார். சூரியன் மேல் குரு பகவான் மேல் ஒரு 15 நாட்கள் கடகராசியில் செல்வார். 2/8/2026 அன்று முதல் 4வது வீட்டு சிம்மராசியிலிருந்து 5ஆம் இடம் சுக்கிர பகவான் செல்கிறார். சுக்கிரனுக்கு கன்னி ராசி ஒரு நேச வீடு. உங்கள் ராசிக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே நேச நிலையில் பலம் இழந்து செல்வார். புதன் பெயர்ச்சியும் சுக்கிரன் பெயர்ச்சியும் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு தரும் என்பதை இந்த பதிவில் காணலாம். முதலில் சுக்கிர பகவானை பற்றியும் புத பகவானை பற்றியும் காணலாம். புதன் கல்வி, அறிவு, படிப்பு, கமிஷன், தரகு, புரோகர் தொழில், சினிமா, நடிப்பு, 2 முகம், 2 பேச்சு, காதல், தாய் மாமன் உறவுகள், நண்பர்கள், பெண் சகோதரிகள், பெண் குழந்தைகள். காலபுருஷனுக்கு 3 6ஆம் வீட்டின் அதிபதி புதன். தைரியம் வீரியத்தையும் புதன் தான் கொடுக்கணும். கடன், நோய், எதிரி, வழக்கு, உத்தியோக உழைப்பையும் புதன் தான் கொடுக்கணும். காலபுருஷனுக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். ஒருவருக்கு குடும்பத்தையும் சுக்கிரன் தான் கொடுக்கணும். பணம் பொருளாதாரத்தையும் சுக்கிரன் தான் கொடுக்கணும். கலத்தரத்தையும் சுக்கிரன் தான் கொடுக்கணும். சுக்கிரன் செயற்கைத்தனம், அதாவது வசதி வாய்ப்பு ஆடம்பரத்திற்கும் சுகபோகத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். சுக்கிரன் பெயர்ச்சியும் புதன் பெயர்ச்சியும் ரிஷபராசி என்பதற்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில் உங்களுக்கு இயற்கையாகவே ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு 2ஆம் அதிபதி கடகராசியில் செல்வது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமற்ற அமைப்பு தான். ரிஷபராசிக்கு 5 2ஆம் அதிபதி 3வது வீட்டிலே ஒரு 15 நாட்கள் சென்றாலும் வராத பகை வந்து சேரும். இது தாய் மாமன்கள் மூலமாக இருக்கலாம், நண்பர்கள் கூட்டாளிகள் மூலமாக இருக்கலாம். வராத பகை இதுவரை நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, இதுவரை உறவுகள் நன்றாக தான் இருந்தாங்க, இதுவரை நண்பர்கள் நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் வராத பகை வந்து சேரும். கோச்சாரத்தில் 3வது வீட்டில் புதன் செல்லும்போது புதனுக்கு ஆகாத வீடு அப்படின்னா கடகராசி தான். ஏன்னா புதன் அறிவு, சந்திர பகவான் புத்தி. ஒரு புத்தி குழப்பத்தை, மன நிம்மதி இல்லாத தன்மையை ரிஷபராசி என்பதற்கு இந்த புதன் ஏற்படுத்தி விடுவோம். 5ஆம் அதிபதி 3வது வீட்டிலே செல்லும் போது குழந்தைங்க விளையாடும் போது கவனமாக பார்த்துக்கணும். ஆழமான தண்ணி உள்ள இடத்துக்கு விளையாட போகிறாங்க, குதிக்க போகிறாங்க அப்படின்னா கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா கடகம் நீர் ராசி. இப்போ தாய் மாமன் உறவுகளிடம் ரிஷபராசி என்பர்கள் கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது. எக்காலத்திலும் உங்களுக்கு தாய் மாமன் உறவுகள் மூலம் ஒரு உதவியும் இல்லை, ஒத்தாசையும் இல்லை. உங்களுக்கு நண்பர்கள் கூட்டாளிகள் மாமன் உறவுகளால் உபத்தரம் தான் உண்டு. நல்லா உதவுற மாதிரி இருக்கும், நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் தாய் மாமனும் சரி, நண்பர்கள் கூட்டாளியும் சரி, உங்களுக்கு உதவி செய்யாமல் உபத்திரங்கள் மட்டும்தான் செஞ்சுட்டு போவாங்க. உங்களுடைய வாழ்நாளில் ரிஷபராசி என்பர்கள் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 3வது வீட்டிலே புதன் செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் கூட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பது, படிக்காமல் பள்ளிக்கூடத்தில் லீவு போடுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைங்களை படிக்கிறாங்களா அப்படின்னு கண்காணிக்க வேண்டும். ஏன்னா படிக்கிற காலத்திலேயே நண்பர்கள் கூட்டாளிகள் உங்களை தப்பான வழியில் படிப்பை கெடுத்து விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி தான் மாமன் உறவும். 3வது வீட்டிலே புதன் செல்லும்போது பெண் சகோதரிகள், அக்கா தங்கை, பெண் குழந்தைகள், அம்மா பாட்டி, பெண் உறவுகள்
உங்கள் மேலே வந்து பாசமாக இருப்பாங்க. ரிஷபராசிக்கு இது ஒன்று தான். 3வது வீட்டிலே புதன் செல்லும்போது இது ஒன்று தான். அதாவது பெண்கள் மூலம் உதவியும் அன்பு அனுசரிப்பும் ரிஷபராசி என்பதுக்கு உண்டு. ரிஷபராசிக்கு தன்னுடைய ராசிநாதனும் 6ஆம் வீட்டின் அதிபதியும் 5வது வீட்டிலே செல்கிறார்கள். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே நேச கிரகம் செல்கிறது. இப்போ வந்து குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூட நீங்கள் வந்து கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா சுக்கிரன் நேசமாக செல்லும்போது பிரஷர், சர்க்கரை, சுக்கிர பகவானுடைய நோயை வந்து உண்டாக்கிடுவார். அதாவது நீண்ட காலமாக தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு 5வது வீட்டிலே சுக்கிரன் நேசம். அவர் வந்து 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி 5வது வீட்டிலே நேசமாகும் போது உங்கள் குழந்தைகளுக்கு கூடுதலான உழைப்பு. அவங்க பார்க்குற வேலையில் வந்து இப்போ ஓவர் டியூட்டி, அதிகமாக கஷ்டப்படுற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். உங்கள் குழந்தைகளிடம் முதலாளிகள், உயர் அதிகாரிகள் கூடுதலாக வேலை வாங்குவாங்க. உங்கள் குழந்தைங்க இந்த காலகட்டத்தில் அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. 6ஆம் அதிபதி 5வது வீட்டில் செல்லும்போது ரிஷப ராசி அன்பர்கள் இப்போ வந்து நேசமாக இருக்கும்போது பெரும்பாலும் குலதெய்வங்களுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. ஏன்னா வந்து 6ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் நின்றால் குலதெய்வ அருள் கிடைக்காது. கோச்சாரத்தில் புத்திரஸ்தானத்தில் 5ஆம் வீட்டில் சுக்கிரன் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மன மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, இறந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடியவர்கள் இப்போ வந்து தர்ப்பணம் திதி கொடுத்தா இறந்தவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக ரிஷபராசி என்பதுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து 5வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் கூட குலதெய்வம் அருள் கொடுக்காது. ஆனால் வந்து நம்முடைய வம்சாவளியில் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதை வந்து ரிஷபராசி என்பர்கள் இந்த சுக்கிரன் பெயர்ச்சியில் நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா ஆடி அமாவாசை வருகிறது. ஆடி அமாவாசையில் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்கும். புதன் சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் வராத பகை வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி என்பர்கள் மாமன் உறவுகளிடம், நண்பர்கள் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் விலகி இருப்பது, உதவி எதிர்பார்க்காமல் நீங்கள் வந்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.